ஹலோ வீவர்ஸ். செப்டம்பர் 1 2025 இந்தியாவில் இருக்கக்கூடிய 2010க்கு முன்னாடி சிறப்பு கல்வி திட்டத்துக்கு முன்னாடி பணியில் சேர்ந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் டெட் கட்டாயம் 2 வருஷத்துக்குள்ளே கிளியர் பண்ணல அப்படின்னா அவங்க ஆசிரியர் பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெறணும். மற்றும் ஓய்வு பெறுவதற்கு 5 ஆண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மட்டும் பணியில் தொடரலாம். இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வெளியிட்டது. ஸோ இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பல லட்சம் கணக்கான ஆசிரியர்களை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவே பாதிக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களும் அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கங்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பள்ளிக்கல்வித்துறை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் இந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி இதுக்குண்டான சீராய்வு மனு தாக்கல் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ செப்டம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான தீர்ப்பு. ஸோ இது வந்து ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான தீர்ப்புனே சொல்லலாம். ஏன்னா இதனால் இம்பேக்ட் ஆகக்கூடிய கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் கவுண்ட் அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து இப்போ செப்டம்பர் 30 தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா சீராய்வு மனு தாக்கல் வந்து பண்ணாங்க. ஸோ இதுக்கு இமீடியட்டாக ஃபஸ்ட்டாக ரியாக்ட் பண்ண ஒரு ஸ்டேட் அப்படின்னு தமிழ்நாட்டை வந்து சொல்லலாம். ஸோ தமிழ்நாடு அரசு முதல் மாநிலமாக உச்சநீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பை வந்து எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் வந்து பண்ணாங்க. ஸோ அதில் வந்து இவங்க தமிழ்நாடு அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட வாதங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுவில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாநிலமும் இதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு அடுத்து எந்தெந்த மாநிலங்கள்லாம் இந்த சீராய்வு மனு தாக்கல் வந்து உச்சநீதிமன்றத்தில் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே அவங்கவுங்களோட வாதம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து அவங்களோட பணியின் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைத்தன்மையை வந்து போயிடும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குழப்பம் ஏற்படும். நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எம்டி வகுப்பறைகள் நிறையா உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. ஏன்னா நிறையா ஸ்டேட்டில் வந்து இடைநிற்றலை தவிர்க்கணும், ஸ்கூலில் வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கல்வி அறிவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க. இடைநிற்றலை தவிர்க்கணும், ஸ்கூலில் வந்து எல்லாருக்கும் அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறது உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஸோ ஆசிரியர்கள் நிரப்பக்கூடிய தேர்வுங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ரேஷியோ அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு வருஷத்தில் இவ்வளோ டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் ஆவாங்க, புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்து எடுக்கணும். அண்ட் புதுசாக பள்ளிக்கூடங்கள் உருவாகும் போது அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் அதிகமாக தேவைப்படுவாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி ஒரு தீர்ப்பு வரும்போது அதை வந்து பார்த்திங்கன்னா பல மாநிலங்கள் அதை எதிர்த்து இதையே ஒரு வாதமாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வகுப்பறைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகுப்பறைகள் ஆசிரியர்களாக காலி வகுப்பறைகள் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து திடீர்னு ஏற்படுத்தக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நியாயமானதாக இருக்காது. அண்ட் 2010க்கு முன்னாடி இருந்த ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன கண்டினியூ ஆகுதோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகணும். இந்த மாதிரியான பல்வேறு வாதங்களை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் உட்பட பல மாநிலங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தனித்தனியாக மறுபரிசீலனை மனுக்கள் தாக்கல் செய்துள்ளன. ஒருங்கிணைக்கப்பட்ட வழக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாநிலங்களோட பள்ளிக்கல்வித்துறை, அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர் சங்கங்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 20 மறுபரிசீலனை மனுக்கள் அதற்கு முன் தீர்ப்பு வழங்கப்பட்ட அசல் வழக்குடன் இணைக்கப்பட்டு நிலுவையில் என பட்டியலிடப்பட்டுள்ளன. பெண்டிங் ஸ்டேட்டஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து இம்மனுக்கள் மீது விசாரணைக்கான உறுதியான தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. வழக்கு செயலாத்திற்காக தலைமை நீதிபதியின் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு இருக்குன்னா நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த வழக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஹியரிங் டேட்டு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, யாரோட அமர்வுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கு விசாரணைக்கு வருது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும். இப்போலாம் நிறைய முக்கியமான வழக்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 3 நீதிபதிகளை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த 3 நீதிபதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பேரும் ஒத்த கருத்துடைய ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாங்க அப்படின்னா அந்த தீர்ப்பு 100% வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும். இல்லை ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாகவும் மீதி இருக்கக்கூடிய 2 பேர் வேறு விதமாகவும் தீர்ப்பு வழங்குறாங்க. ஸோ அந்த ஒருத்தர் வந்து வேறு அந்த 2 பேருக்கு அகென்ஸ்டாக வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அப்போ அந்த இடத்துல மெஜாரிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் ஆகும். அப்போ 2 பேர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இது விசாரிக்க போகிறாங்க, இதுக்கு தீர்ப்பு கொடுத்தவங்க எத்தனை பேர், இதை வந்து அவங்களே விசாரிப்பாங்களா, அண்ட் இது வந்து க்ளோஸ்டு சேம்பரில் நடக்குமா இல்லை ஓப்பன் சேம்பரில் நடக்குமா, அதோட ஹியரிங் டேட்டை போகுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் தான் இருக்குது. ஸோ சில தகவல்களில் அக்டோபர் ஆரம்பத்திலிருந்து 10 to 15 நாட்களில் விசாரணை இருக்கலாம் என கூறப்பட்டாலும் இது உறுதிப்படுத்தப்பட்ட தேதி அல்ல. எல்லா மனுக்களும் இன்னும் நிலுவையில் உள்ளன. ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு எப்படி முதல் மாநிலமாக சீராய்வு மனு தாக்கல் பண்ணாங்களோ அதே மாதிரி தமிழ்நாடு அரசு முதல் மாநிலமாக சிறப்பு டெட் தேர்வுகளை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்காங்க. அரசு மற்றும் அரசு உதவி வரும் ஆசிரியர்களுக்காக யாரெல்லாம் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பினால் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த சிறப்பு டெட் தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் மட்டும் இல்லாமல்
ப்ரைவேட் டீச்சர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாதிக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2026 ஜனவரியில் நடக்கக்கூடிய அந்த 24, 25 டென்டேட்டிவ் டேட் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சிறப்பு டெட் தேர்வை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் மட்டும்தான் எழுத முடியுமா, இல்லை தனியார் ஆசிரியர்களும் எழுதலாமா, அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட்டு. இப்போ நவம்பரில் இந்த டெட் எக்ஸாம் நவம்பர் 15, 16 வரை இருக்குது. ஸோ அதுக்குண்டான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறமாவோ போஸ்ட் டெட்டோ இல்லை ஃப்ரீ டெட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த அஃபிஷியல் அப்டேட் கிடச்சதுக்கப்புறமா அந்த டெட்டை யார் யார் எழுதலாம் அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாட்கள் வந்து டைம், என்ன சிலபஸ், அது சம்மந்தப்பட்ட ஒரு முழு அப்டேட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ 2010க்கு அப்புறமும் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்களோட ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதுக்கு தகுந்த ஒரு டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து கிளியர் பண்ணியிருக்கணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ மேலும் டிஆர்பி டெட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.